ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். ஸ்ரீலங்காவில் கடந்த ஒரு தசாப்த காலமாகவே அதன் காவல்துறை மாதிபர் பொறுப்பு, அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்ற பொறுப்பு சர்ச்சைக்குரிய ஒரு பொறுப்பாகவே சுற்றி சுழலும் பின்னணியில், இந்த பின்னணியை நீங்களும் அறிந்த நிலையில், குறிப்பாக மாபியாக்களுடன் தொடர்பு கொண்ட தேசபந்து தென்னக்கோன் போன்ற முகங்களே ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் பொறுப்பில் இருந்த அதிர்ச்சிகள் எல்லாம் நீங்கள் கண்டுகொண்ட பின்னர் இப்போது முன்னாள் ஆகிவிட்ட காவல்துறை மாதிபரான விக்ரமரத்னாவின் இறுதிச் சடங்குகள் இன்று நடந்தன. இவரது மரணம் தற்கொலையா, விபத்தா அல்லது இவற்றுக்கும் அப்பாற்பட்ட இன்னொரு சம்பவமா என்ற துல்லிய முடிவுகள் எதுவும் அறிவிக்கப்படாமலேயே அவரது இறுதிச் சடங்குகள் இன்று நடந்தன. ஒருவேளை முன்னாள் காவல்துறை மாதிபர் விக்ரமரத்னவின் மரணம் அதிகாரபூர்வமாக தற்கொலை என தீர்மானிக்கப்பட்டு அதன் பின்னர் காவல்துறையின் மரியாதை இறுதிச் சடங்குக்கு வழங்கப்பட்டால், அது தற்கொலைகளை குற்றமாக கருதும் நாட்டின் சட்ட நடைமுறையே காவல்துறை மீறி தற்கொலை செய்து கொண்ட ஒருவருக்கு மரியாதையை கொடுத்தது என்ற ஒரு முரண்நிலை வரும் என்பதற்காக இந்த நிகழ்வு இடம்பெறும் கணம் வரை இந்த மரணம் அதிகாரபூர்வமாக தற்கொலையாக அறிவிக்கப்படாத நிலை தர்க்க ரீதியாக தொடர்ந்தது. இவ்வாறான நிலைமையின் சாதகத்தன்மையால் ஸ்ரீலங்கா காவல்துறையும் இன்று தனது தரப்பில் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரிக்கு வழங்கப்படும் ஒரு சடங்கு பூர்வமான மரியாதையை வழங்கி தமது துறைக்கு விக்ரமரத்னா ஆற்றிய பங்களிப்பை பகிரங்கமாக அங்கீகரித்துக் கொண்டது. எனினும் இதே காவல்துறை அவரது மரணத்தை மையப்படுத்திய விசாரணைகளில் தனது சிஐடியின் உயர்முகங்களை ஏன் இன்னமும் களம் இறக்கவில்லை என்பதும் இன்று வரை ஒரு குறுகுறுப்பான விடயமாகத்தான் இருக்கின்றது. இதற்கு அப்பால் 3 நாட்களுக்கு முன்னர் மாலவே தலகேனா பகுதியில் உள்ள தனது வதிவிடத்தில் வைத்து தன்னுடைய மார்பில் எப்படி விக்ரமரத்னா துப்பாக்கி குண்டுகளை துளைத்தார் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இப்போது முன்னாள் காவல்துறை மாதிபரின் மரணத்திற்கு காரணமான துப்பாக்கி உட்பட்ட சில சான்ற பொருட்களுக்கு தடயவியல் பரிசோதனை தடவல்கள் கொழும்பில் நடக்கின்றன. இந்த இரசாயன பகுப்பாய்வு தடவல்களின் பின்னரே இந்த மரணம் குறித்த அதிகாரபூர்வமான முடிவு வெளிப்படுத்தப்படும் என அனுரவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலாவும் கூறிவிட்டார். விக்ரமரத்னவின் மகன் தனது மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு பெண்ணுடன் திருமணத்திற்கு புறம்பான உறவில் இருந்ததான காரணத்துடன் மருமகள் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்த பின்னணியில் குறித்த மருமகள் தான் குடும்ப வன்முறைக்கு ஆளானதாக கூறி காவல்துறையின் சிறார் மற்றும் பெண்கள் பணியகத்தில் அளித்த முறைப்பாடு ஒன்றுக்கு அமைவாக சில விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும், இந்த விசாரணைகள் முன்னாள் காவல்துறை மாதிபர் மீதும் நடத்தப்பட்டதாகவும், அதனால் அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிய பின்னர் தான் இந்த முடிவை எடுத்தார் என்ற கதைகள் எல்லாம் உள்ளன. நாட்டின் காவல்துறையின் மாதிபராக பதவி வைத்த தன்னையே மருமகளின் முறைப்பாட்டின் அடிப்படையில் சிஐடியினர் விசாரணை செய்த விதம் குறித்து அவருக்கு மன உளைச்சல் இருந்ததான கதைகள் எல்லாம் சொல்லப்பட்ட பின்னணியில், அவரது உடலில் பாய்ந்த ரவைக்குரிய துப்பாக்கிக்கு பொறுப்பானவர் என்ற அடிப்படையில் அவரது மெய்ப்பாதுகாவலர், இதற்கு அப்பால் அவரது மனைவி, மகன் உட்பட்ட முகங்களிடமும் இதுவரை வாக்குமூலம் பெறப்பட்டதாகவும், அவரது மரணம் இந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் எவ்வாறு நடந்தது என்ற அடிப்படையில் இறுதி தீர்மானமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதுவாறோ கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து சில விசாரணைகளில் சம்பந்தப்பட்டவர்கள் அடுத்தடுத்து மர்மமான முறையில் தற்கொலைகள் என கூறப்படும் மரணங்களில் சிக்கிக்கொள்ளும் நிலையில் இந்த சம்பவங்கள் குறித்து நுண்ணறிவேசி புலனாய்வு அவதார சமூக ஊடகங்களில் சதி கோட்பாட்டு கதைகள் குறித்த விடயங்கள் எல்லாம் அதிகமாக அலசப்படத்தான் செய்கின்றன. ராஜபக்ச உட்பட்ட எதிர்க்கட்சிகளும் இவ்வாறான துன்பியல் மரண செய்திகளில் அரசியல் ஆதாயம் தேடத்தான் முயற்சிக்கின்றன. அந்த வகையில் ஈஸ்டர் சதி குறித்து நடந்து வரும் விசாரணைகளில் நீதிமன்றத்தில் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படுவதை தடுப்பதற்கான மரணங்கள் இடம்பெற்று வருவதான கதைகள் எல்லாம் தற்போது தீவிரமாக உலாவரப்படுகின்றன. அந்த வகையில் ஈஸ்டர் சதி கோட்பாடு குறித்து நடந்து வரும் விசாரணைகளில் நீதிமன்றங்களில் சில ஆதாரங்களை சமர்ப்பிக்கப்படுவோர்கள்
இல்லையென்றால் அதனை தடுப்பவர்கள் மரணங்களை தழுவிக்கொள்வதான கதைகள் எல்லாம் பரபரப்பாகத்தான் இருக்கின்றன. ஈஸ்டர் தாக்குதல் 2019 இடம்பெற்ற காலத்தில் அப்போது ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபராக இருந்த புஜித் அப்போதைய அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனாவால் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்ட பின்னர் அந்த இடத்திற்கு வந்தவர் விக்ரமரத்ன என்பது நீங்கள் அறிந்த விடயம். கோட்டாபாய ராஜபக்ஷ அரசு தலைவராக பதவி வைத்த காலத்திலும் அரகலிய காலத்திலும் தனது பதவியில் இவர் இருந்தார். இவரது ஓய்வு வயதுக்கு பின்னரும் இவருக்கு 4 முறை பதவி நீடிப்புகள் எல்லாம் வழங்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்த விடயங்கள் தான். இதற்கிடையே இவ்வாறான சர்ச்சைகள் எல்லாம் இருக்கும் பின்னணியில் ராஜபக்ஷ தரப்பு, குறிப்பாக இலங்கையில் தமிழர்களை மையப்படுத்திய ஜெனீவா தீர்மானம் உட்பட்ட ஐநா மனித உரிமை பேரவையின் நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்த அதே ராஜபக்ஷ அதிகார மையக்காரர்கள் இப்போது இந்த மரணங்களுக்கு அனைத்துலக விசாரணைகளை கோரிக்கொள்கிறார்கள். அதிலும் அனுரவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இடம்பெற்று வரும் விவார மரணங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என ராஜபக்ச தரப்பு இப்போது கூவிக்கொள்கிறது. கடந்த வாரம் பேராசிரியர் GL பீரிஸ் போன்ற ராஜபக்ஷ அன்கோக்கள் ஸ்ரீலங்காவில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அனுர அரசாங்கத்தின் நகர்வை எதிர்த்து கொழும்பிலுள்ள ஐநா வதிவிட பணியகத்துக்கு ஓடோடி சென்று அனுர அரசாங்கத்திற்கு ஜெனீவா அழுத்தத்தை வழங்க வேண்டும், அடுத்த ஜெனீவா அமர்வில் இந்த விடயம் உள்ளடக்கப்பட வேண்டும் என ஓலமிட்ட நிலையில்தான் தமிழர்கள் மீதான போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை பிரச்சனைகளை ஜெனீவா அரங்கில் இருந்து முற்றாக அகற்ற வேண்டும் என பல வருடங்களாகவே கத்தி குளரும் அதே ராஜபக்ஷ அன்கோ முகங்கள் இப்போது இவ்வாறான தற்கொலைகள் உட்பட்ட மர்ம மரணங்களில் உண்மையை வெளிக்கொணர உள்நாட்டு விசாரணைகளை முன்னெடுக்க அனுர அரசாங்கத்திற்கு திறனோ அல்லது தகுதியோ இல்லாததால் அனைத்துலக விசாரணை அமைப்புகளின் உதவியை பெற்று விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கத்திக்கொள்கின்றன. இது ஒரு பெரும் முரண்நிலை. அதுவும் தமிழர்களின் வடபகுதி செம்மணியில் திகிலூட்டும் இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழி உள்ள பின்னணியில் அந்த மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வில் நேற்று கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டின் இருப்பு நிலை புதிய திகிலை ஏற்படுத்திக் கொள்கின்றது. இவ்வாறான மனித புதைகுழியில் சர்வதேச பிரசன்னத்தை எதிர்க்கும் ராஜபக்ஷக்காரர்களுக்கு தான் தெற்கில் இடம்பெற்ற 3 தற்கொலைகள் என கூறப்படும் மரணங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவையாம். இது இவ்வளவு பெரிய முரண்நிலை. செம்மணி புதைகுழியில் நேற்று மீட்கப்பட்ட உடலெச்சம் அதிர்ச்சியை உருவாக்கி கொள்கின்றது. என்றால் கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் இந்த எலும்புக்கூடு இருந்தது. இந்த எலும்புக்கூட்டுக்குரியவர் உயிருடன் இருந்தபோது மரண தண்டனை வழங்கப்படும் பாணியில் கால்கள் மடக்கப்பட்டு அந்த இடத்தில் இருக்க வைக்கப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டாரா என்ற ஒரு அச்ச வினாவை இந்த எலும்புக்கூட்டின் தோற்றம், அதாவது கால்கள் மடக்கப்பட்டு உள்ள அந்த பாணி எழுப்புகின்றது. கடந்த ஆண்டு நடைபெற்ற 2ஆம் கட்ட அகழ்வாயிலும் இதே போன்று கால்கள் மடக்கப்பட்ட நிலையில் ஒரு எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்திற்கு அண்மித்து அதே புதைகுழியில் அதே பாணியில் இன்னொரு எலும்புக்கூடு மீட்கப்பட்டிருக்கின்றது. நேற்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு செம்மணியில் உள்ள இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியை காண்பதற்கு நாளை மறுதினம் புதன்கிழமை செல்ல உள்ளதாக கூறப்படும் நிலையில் இவ்வாறான திகில் எலும்புக்கூடுகள் வெளிப்பட்டுக் கொள்கின்றன. இதற்கிடையே தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட அனைத்துலக உண்மை மற்றும் நீதி திட்டமும் இந்த புதைகுழி குறித்து ஒரு அறிக்கையிடலை செய்திருக்கின்றது. செம்மணி புதைகுழி நாங்கள் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான கொலைகளுடன் தொடர்புடையதாக கருதப்படும் செம்மணி புதைகுழிக்குரிய பொறுப்பு கூறலை உறுதி செய்து கொள்வதில் ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் அடுத்தடுத்து தோல்வி அடைந்துள்ளதாக கண்டனம் செய்யப்பட்டுள்ளது. 90களின் பிற்பகுதியில் இந்த புதைகுழி முதல் உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கடந்த பின்னரும் இந்த இடத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் குற்றங்களுக்காக எந்த ஒரு ஸ்ரீலங்கா இராணுவ அதிகாரியோ அல்லது அரசியல்வாதியோ பொறுப்பேற்க செய்யப்படவில்லை என்றும் இது இலங்கையில் தீவிரமாக வேரூன்றி இருக்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனையை வழங்கப்படாத இல்லையென்றால் அந்த தண்டனையை இலிருந்து தப்பும் நகர்வுகளுக்கு ஒரு சான்று என்றும் அனைத்துலக உண்மை மற்றும் நீதி திட்டம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து அனைத்துலக விடயங்களை நோக்கிக் கொண்டால், ஜோர்டானில் ஈரான் நடத்திய தாக்குதல்களில் ஏற்கனவே 2 அமெரிக்க படையினர் பலியாகிய நிலையில் அதன் பின்னர் வடக்கு ஈராக்கில் ஈரானிய ட்ரோன் ஒன்றால் இன்னொரு அமெரிக்க படை உறுப்பினர் கொல்லப்பட்டுள்ளார். ஈரானிய ட்ரோனில் வெடிக்காத நிலையிலிருந்த வெடிபொருளை வெடிக்க செய்யும் முயற்சியில் குறித்த அமெரிக்க படை உறுப்பினர் கொல்லப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தில் இன்னொரு அமெரிக்க படையினர் காயமடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான 9வது இரவு தாக்குதல்கள் தீவிரமாக நடத்தப்பட்டன. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை ஈராக் எல்லைக்கு அருகில் உள்ள டார்கோவின் அணுமின் நிலைய உற்பத்தி கட்டுமான தளத்தை அமெரிக்கா தாக்கியிருந்தது. இந்த தாக்குதல் குறித்த அறிக்கைகளை விசாரித்து வருவதாக ஐநாவின் சர்வதேச அணுசக்தி முகமை குறிப்பிடுகின்றது.
லார்கோவின் அணுமின் நிலையம் கட்டுமான நிலையில் இருப்பதால் இந்த தாக்குதல் மூலம் எந்த ஒரு கதிரியக்க அபாயமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் சர்வதேச அணுசக்தி முகமை கூறியிருக்கிறது. அமெரிக்கா இன்று அதிகாலை புதிய சுற்று வான் தாக்குதல்களை நடத்த ஈரான் மீண்டும் ஜோர்தானை நோக்கி ஏவுகணைகளை ஏவியது. குவைட்டை நோக்கியும் ஏவி இருக்கிறது, பஹ்ரைனை நோக்கியும் ஏவி இருக்கிறது. இந்த மோதலை அது தற்போது இஸ்ரேலுக்கு விரிவுபடுத்தும் அபாயத்தை கொண்டிருக்கும் நிலை வந்திருக்கின்றது. ஈரான் மீதான தாக்குதல்களில் அந்த நாடு மிக மிக மோசமாக சேதமடைந்துள்ளதாகவும் ஈரானியர்கள் இராணுவ ரீதியாக கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள் என்றும் குறிப்பிட்ட அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா மீண்டும் ஈரானை மிக கடுமையாக இன்று அதிகாலையும் தாக்கியுள்ளதாக கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் ஈரானிய தாக்குதலால் ஹோர்முஸ் நீரிணையில் ஓமான் கடற்கரை கப்பால் ஒரு கப்பல் தீப்பிடித்தும் இன்று காலை எரிந்து கொண்டிருந்தது. இன்று 2வது வாரத்தில் தொடரும் இந்த தொடர் தாக்குதல்களில் ஈரானில் உள்ள பாலங்கள் மற்றும் மின்சார வசதிகளை அமெரிக்கா தொடர்ந்தும் குறிவைத்து தாக்கி வருகின்றது. போரின் நிரந்தர முடிவு மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் உட்பட்ட ஏனைய பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 2 தரப்பும் போட்ட ஒப்பந்தம் 60 நாட்களுக்கு நீடிக்கும் என கூறப்பட்ட நிலையில் அந்த 60 நாட்களில் இப்போது அரைவாசி நாட்கள் எதுவுமே நகர்த்தப்படாமல் நடந்துவிட்ட நிலையில் மோதல்கள் தான் தீவிரப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்காவுடன் இணையுமாறு சர்வதேச சமூகத்தை அமெரிக்க இராஜாங்க திணைக்கள செயலாளர் இல்லையென்றால் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தி இருக்கிறார். உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க அமெரிக்கா தன்னால் இயன்றதை செய்யும் என்றாலும் ஏனைய நாடுகள் தங்கள் முயற்சிகளை செய்து அமெரிக்காவின் சுமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும், நிதி இல்லைனா இராணுவ வழியில் இந்த சுமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் மார்க்கோ ரூபியோ குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து நேற்றிரவு நடந்த உலக கோப்பை இறுதி கிண்ண போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஸ்பெயின் தனது 2வது உலக கிண்ணத்தை வென்றிருக்கிறது. இதனை நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறிந்திருப்பீர்கள். 2010 தங்களது 1வது வெற்றியை பெற்று 16 ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் ஞாயிற்றுக்கிழமை லியோனல் மெஸ்ஸியின் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் இதனை சாதித்துள்ளது. எனினும் இது வரலாற்றின் மிகச்சிறந்த இறுதிப் போட்டியாக தென்படவில்லை. பெரான் ட்ரசன் கூடுதல் நேர கோலால் மட்டுமே இந்த போட்டியின் முடிவு தீர்மானிக்கப்பட்டது. கடுமையான போட்டியாக இது இருந்தது. இந்த ஆட்டம் மெதுவாக தொடங்கி இருந்தது. முதற்பாதி ஆட்டத்தில் 2 அணிகளும் கோல்களை அடிக்கவில்லை. எதிரணியின் பகுதிக்குள் ஊடுருவ முடியாமல் அர்ஜென்டினா அணி திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் மேலதிக நேரத்தில் இந்த வெற்றி சாத்தியப்பட்டது. அர்ஜென்டினா அணி நிலை குலைந்தது. இறுதியில் வெற்றி ஸ்பெயினுக்கு கிட்டியது. இறுதியாக இன்று பிரித்தானியாவில் மதிய வேளைக்கு முன்னர் புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ள ஆண்டி பெர்ஹாம் கடந்த 4 ஆண்டுகளில் பிரித்தானியா காணும் 5வது பிரதமராக உருவாகப் போகின்றார். இன்று காலை பிரதமர் கேர் ஸ்டாமர் தனது டவுனிங் ஸ்ட்ரீட் வதிவிடத்தில் நம்பர் 10இல் தனது இறுதி பிரியாவிடையை உரையை நடத்திய பின்னர் தனது பதவி விலகலை மன்னர் 3ஆம் சார்ல்ஸிடம் முறையாக சமர்ப்பித்த பின்னர் ஆண்டி பெர்ஹாம் மன்னரை சந்தித்து அரசாங்கத்தை அமைக்க கோரிக்கை விடுத்த பின்னர் அவர் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொள்வார். அதன் பின்னர் அவர் நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்பி, அதாவது பிரதமர் வதிவிடத்துக்கு திரும்பி தனது 1வது உரையை நாட்டுக்கு நிகழ்த்துவார். இந்த உரையில் தனது ஆட்சியின் முன்னுரிமைகளை பெர்ஹாம் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் அவர் தனது அமைச்சரவை மற்றும் அரசாங்க குழுவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.